லோக்சபா தேர்தல் வர ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையுது. இந்த நிலையில் நேற்று மட்டும் சுமார் 405 பேர் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய விஜயபிரபாகரன், இவர் யாருன்னா மறைந்த நடிகர் விஜயகாந்துடைய மகனும் தேமுதிக வேட்பாளராகவும் இருக்கிறாரு. இவருடைய சொத்து மதிப்பு 17 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 127 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 19 கோடி தான் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு 21.92 கோடி சொத்து இருக்குது. அதில் தன்னுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் அசையா சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14.03 கோடியும், அசையா சொத்து 7.89 கோடியும் இருப்பதாகவும், எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னா 5.13 கோடி இருப்பதாக சொல்லியிருக்காரு. இது தவிர கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளரான பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு 7.63 கோடி சொத்து இருப்பதாகவும், அதில் அசையா சொத்தா 6.99 கோடி இருக்குது, அசையும் சொத்து 64 லட்சத்துக்கு இருக்குது, அப்புறம் எந்த ஒரு கடனும் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளரான டிஆர் பாலுவின் சொத்து மதிப்பு ரூபாய் 45.71 கோடி என வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்காரு. அசையும் சொத்து 5.51 எனவும், அசையா சொத்து 40.21 எனவும் குறிப்பிட்டிருக்காரு. கடன் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 8.06 கோடி இருப்பதாக சொல்லியிருக்காரு. அதே போல் பாமக வேட்பாளரும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுடைய மனைவியுமான சௌமியா அன்புமணி தர்மபுரியில் போட்டியிடுறாங்க. இவங்களுடைய அசையா சொத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா 48.18 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸுடைய பெயரில் 6.85 லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேருவுக்கு 46.20 கோடி சொத்து இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதில் கையிருப்பில் மட்டும் எவ்வளோ லட்சம் இருக்குன்னா 2.14 லட்சமும் அது ரொக்கமாக இருக்குது. அப்புறம் முதலீடு செஞ்சுருக்காரு. அது எத்தனை கோடினா 27.11. இவருடைய வங்கி கணக்கு மட்டும் எத்தனை இருக்குதுன்னா 7. இது தவிர சுமார் 24 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய 480 கிராம் தங்கமும் வச்சிருக்கிறாரு.